அவ்வளவு எளிதாக புரிந்துவிடும் என்று நினைத்தால் அது தவறு. இந்த எழுதப்பட்ட முறையே முத்துக்களோ தங்கமோ முத்துக்களை எடுக்க வேண்டுமென்றால் கடலுக்கு ஆழத்திற்கு செல்ல வேண்டும். கடற்கரை கரையிலே ஒதுங்காத முத்துக்கள் மேலோட்டமா எடுக்கிறதுக்கு ஆழத்திற்கு செல்ல வேண்டும். தங்கம் வேண்டுமென்றால் எல்லா இடங்களிலேயும் தங்கம் இருக்காது. வைரம் வேண்டுமென்றால் எல்லா இடங்களிலேயும் இருக்காது. தேடல் தூரம். அதுபோல இந்த வேதாகமம் கூட அவ்வளவு எளிதாக உங்களுக்கு புரியாது. நீங்கள் போய் பின்னிட்டு விழும்படிக்கு உங்களுக்கு புரியாது. நீங்கள் இயேசுவை பிடிக்க வந்த அந்த போர் சேவகர்கள் பின்னிட்டு விழுந்தார்களாம். அப்படியாக நீங்க பைபிளை திறந்து வாசித்தால் ஷாக் அடிக்கும். யார் பின்னாடி போய் விழுவாங்க? கரண்ட்டை டச் பண்ணா பின்னாடி போய் விழுவாங்க, அடிக்கும். அதே போன்றதுதான் இந்த பைபிளும் கூட. நீங்கள் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு பின்னிட்டு போய் விழுந்து நொறுங்கி விடுவீர்கள். இந்த வேதாகமத்தை தொட்டால் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு அவ்வளவு பலம் வேண்டும், அவ்வளவு புரிதல் வேண்டும், அவ்வளவு பக்குவம் வேண்டும். மேலோட்டமாக ஏதோ வேதாகமத்தை வாசித்தால் காலையில கொஞ்சம் ராத்திரிக்கு கொஞ்சம் படிச்சா பின்னிட்டு விழுந்து நொறுங்குவீர்கள்.